வியட்நாம் விசா அப்ளை பண்ணுறது கஷ்டம்னு யார் சொன்னா? இந்தியன்ஸுக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு விசா வியட்நாம் விசா. இதோட சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 90%. பட் இந்த வீடியோ பார்த்து முடியும் போது அதை 100%-ஆக நம்ம மாற்ற போகிறோம். எந்த விசா ஏஜென்ட்டோட ஹெல்ப்பும் இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்டு வியட்நாம் விசா அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறத ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடியும் போது நீங்கள் 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தையா இருந்தால் கூட உங்களால் தனியாக வியட்நாம் விசா அப்ளை பண்ணி வாங்க முடியும். ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, நம்ம அவ்வளோ டீட்டெயில்டாக வியட்நாம் விசா ப்ராசஸை பார்க்க போகிறோம். ஹலோ பீப்புள், இன்னொரு வீடியோவோட உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம வியட்நாம் விசா ப்ராசஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வியட்நாம் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற ரொம்ப அழகான ஒரு கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் தாய்லாந்து, மலேசியா மாதிரி இந்தியன்ஸ் அதிகமாக ட்ராவல் பண்ணுற ஒரு கண்ட்ரி. ஆனால் ஒரே ஒரு டிஃபரன்ஸ், தாய்லாண்ட்லேயும் மலேசியாலையும் நமக்கு விசா தேவையில்லை, பட் வியட்நாம் போகிறதுக்கு நமக்கு விசா தேவை. பட் விசா அப்படின்னு சொன்ன உடனே பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா விசா ப்ராசஸ் ரொம்ப ஈஸி, சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகம், ப்ரைஸும் ரொம்ப கம்மி. ப்ராசஸிங் டேஸ் பார்த்தீங்கன்னா 3 to 5 நாள். ஸோ அப்ளை பண்ணி லெஸ் தென் 5 டேஸ்லேயே விசா நம்ம கையில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வியட்நாம் விசாவுக்கு நமக்கு ஏஜென்ட் தேவையில்லை, நம்மளாவே டைரக்டாகவே அப்ளை பண்ணலாம். வியட்நாம் விசாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் விசா இங்கே இருக்குது. ஒன்று இ விசா, இன்னொன்று விசா ஆன் அரைவல். இ விசா ரொம்ப சிம்பிள், எல்லாமே ஆன்லைன், ஈஸியான ஸ்டெப்பு. நம்ம அப்ளை பண்ணி 5 நாளுக்குள்ளே விசா நம்ம கையில் வந்துடும். அதை அப்படி பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம வியட்நாம் போகலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் $25 USD, அதாவது இந்தியன் மணியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள நிலவரப்படி 2400 ரூபாய். இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா விசா ஆன் அரைவல். இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ்ன்னு சொல்லலாம், எல்லாருக்குமே இது அப்ளை ஆகாது. ஏன்னா இந்த விசா ஆன் அரைவல் வேணும் அப்படின்னா நம்ம வியட்நாமில் ஆத்தரைஸ்ட் விசா ஏஜென்ட் வழியாக நம்ம இந்த லெட்டர் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம வியட்நாமில் இறங்கினோன்னா ஏர்போர்ட்டில் கொண்டு கொடுத்து விசா அங்கே வாங்கணும். ஸோ அதுக்கு தனியாக கியூலேயும் நிற்கணும், கொஞ்சம் கஷ்டமான ப்ரொசீஜர். சிம்பிளாக சொல்லணும்னா விசா ஆன் அரைவல் ரொம்ப கஷ்டம். அதனால அந்த ஆப்ஷனே நம்ம விட்டுடலாம், டேரெக்டாக நம்ம இ விசாவே பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இ விசா ரொம்ப சீப்பு, சிம்பிள், ஈஸியாக கிடச்சிரும். ப்ளஸ் எந்த டென்ஷனும் இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணலாம். அங்கே போயிட்டு விசா ஆன் அரைவலுக்கு அலைய வேண்டிய தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், எவ்வளோ நாளில் நமக்கு விசா கிடைக்கும்? வியட்நாம் விசாவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 3 to 5 டேஸில் விசா வந்துடும். அதனால நம்ம கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு இல்லை, மினிமம் ஒரு 10 டேஸ் முன்னாடியே அப்ளை பண்ணுறது ஸ்லைட்லி பெட்டர். அதனால நீங்கள் 7 to 10 டேஸ் வெயிட் பண்ணணும் இல்லை, நீங்கள் முடிஞ்சால் ஒரு மாதம் முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா எனிவே வியட்நாம் விசா வந்து 90 டேஸ் வேலிடு. நார்மலாக பார்த்தோன்னா நம்ம அப்ளை பண்ணி 3 to 5 டேஸ், சொல்லப்போனால் அதிகமான விசா 4வது நாள் ஈவினிங் தான் வரும். சில லக்கி கேசஸில் பார்த்தீங்கன்னா 2 நாள்லேயே விசா வந்தவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி சில அன்லக்கி கேசஸில் 5 நாள் தாண்டி 6, 7வது நாள் வந்த ஆட்களும் இருக்காங்க. ஆனால் ரொம்ப ரேர். ஸோ அதனால நீங்கள் விசா அப்ளை பண்ணும்போது மினிமம் ஒரு 7 ஒர்க்கிங் டேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா வீக்கெண்ட் கவுண்ட் ஆகாது. ஸோ சப்போஸ் நீங்கள் விசா அப்ளை பண்ணவே மறந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதை பற்றியும் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாம். ஏன்னா சேம் டே விசா ஆப்ஷனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபியூ ஹார்ஸ் விசா ஆப்ஷனும் இருக்குது. சேம் டே விசா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட போர்ட்டல் வழியாக அப்ளை பண்ண முடியாது, நம்ம ஏஜென்ட் வழியாக தான் அப்ளை பண்ணணும், தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸ் வழியாக. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 to 6000 ரூபாய் வரைக்கும் இருக்கும், இந்தியன் மணியில் சொல்கிறேன். இதுவே 4 ஹார்ஸில் உங்களுக்கு விசா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் இருக்குது, 8000 to 12000 ரூபாய் வரைக்கும் ஆகும். இதை விடையும் குயிக்காக இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, 1 மணி நேரத்தில் நமக்கு விசா கிடைக்கிறது. அதோட விலை 13,000 to 15,000 ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாமே தேர்ட் பார்ட்டி வழியாக தான் நம்ம அப்ளை பண்ணுவோம், டேரெக்டாக நம்ம போர்ட்டல் வழியாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சப்போஸ் வியட்நாம் விசாவை பற்றி மறந்தால் கூட லாஸ்ட் மொமெண்ட்டில் கூட நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் என்ன, காசு நிறைய செலவாகும். அந்த அர்ஜென்ட் விசா எங்கே அப்ளை பண்ணணுங்கிற லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுக்குறேன். சப்போஸ் ஒஸ்ட் கேஸில் நீங்கள் மறந்தீங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வியட்நாம் விசாவுக்கு என்ன தேவை? சிம்பிள், 2 விஷயங்கள் தான் தேவை. நம்மளோட பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. நெக்ஸ்ட் நமக்கு எல்லாருக்கும் வர கொஸ்டின், வியட்நாம் விசா ஈஸியா கஷ்டமா? நமக்கு இந்தியன்ஸுக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு விசா வியட்நாம் விசா. நான் சொன்ன மாதிரி இதோட சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 90%. வியட்நாம் விசா கிடைக்கிறது ரொம்ப ஈஸி, எல்லாருக்குமே அப்ரூவ் ஆயிரும். ஆனால் எங்கே ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளை பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மட்டும்தான் இது ரிஜெக்ட் ஆகும். அதாவது நம்ம வந்து எங்கேயாவது ஃபில் பண்ணும்போது தப்பான டீடைல்ஸோ இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ பண்ணியிருக்கோம், இல்லை நம்ம அப்லோட் பண்ண பாஸ்போர்ட்டோட இமேஜ் பிளர்டா இருக்கு, இல்லைன்னா பேக்ரவுண்ட்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நம்ம சைட்ல இருக்கிற தப்புனால மட்டும்தான் இது ரிஜெக்ட் ஆகுமே தவிர, இல்லைன்னா 100% நமக்கு வியட்நாம் விசா அப்ரூவ் ஆயிரும். அகைன் நான் சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டெப்பா பார்க்க போறோம். வியட்நாம் விசா 100% உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ மூலமா நான் கேரண்டி கொடுக்குறேன். வாங்க வியட்நாம் விசா எப்படி அப்ளை பண்றதுங்கிறத ஸ்டெப்பா நம்ம பார்ப்போம்.
ஸோ நம்ம நேராக நம்மளோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறோம். அதில் வியட்நாம் விசான்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க் வரும் வரிசையாக. ஸோ இதில் 2 லிங்க் தான் வேலிடு. ஃபர்ஸ்ட் வேலிடான லிங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வியட்நாம் நேஷனல் எலக்ட்ரானிக் விசா சிஸ்டம் போட்டிருக்குல்ல, இது கிளிக் பண்ண உடனே விசா போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இதுதான் கரெக்டான வியட்நாம் இ விசா போர்ட்டல். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இன்னொரு வேலிடான லிங்கும் இருக்கு. அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற வியட்நாம் இ விசா நேஷனல் போர்ட்டல் ஆன் இமிகிரேஷன். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இமிகிரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதுல ஃபார் ஃபாரினர்ஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் விட்ஜெட்டை கிளிக் பண்ணுவீங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா திரும்பவும் நமக்கு ஒரிஜினலான வியட்நாம் இ விசா போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த 2 லிங்க்ல எந்த லிங்க் வழியாகவும் நீங்க அப்ளை பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் லிங்கே ஓப்பன் பண்றேன். கிளிக் பண்ணாதான் வியட்நாம் இ விசா போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் அப்ளை நவுங்கிற பட்டன் இருக்கும், அதை அமுக்குங்க. அமுக்குன உடனே நமக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நீட்டாக நேராக வரும். அதில் வழக்கம் போல் 2 செக் பாக்ஸ் இருக்கும், அதை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அமுக்குங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் வரும். அங்கே தான் நம்ம விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறோம். இதில் மொத்தம் 3 ஸ்டெப் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம், செகண்ட் ரிவ்யூ த அப்ளிகேஷன் ஃபார்ம், தேர்டு பேமெண்ட். விசா அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். கூடவே நம்ம பாஸ்போர்ட்டும் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 60% நம்ம முகம் தெரிகிற அளவுக்கு க்ளோஸ்அப்பில் இருக்கணும். பின்னால் பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கணும். விபூதி பொட்டு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஃபேஸ் கிளியராக தெரியணும். நான் சாம்பிளுக்கு என்னோட ஸ்கேன்டு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ 4 சென்டிமீட்டர் விட்த்து, 6 சென்டிமீட்டர் ஹைட்டு. நீங்களும் இந்த ஃபோட்டோ சைஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், இதை ரெஃபரன்ஸாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பாஸ்போர்ட் அப்லோட் பண்ணணும். பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் பேஜ். இது மொபைலில் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்கேன்டு காப்பியாக இருக்கலாம். பட் கிளியராக இருக்கணும். மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, விரல் தெரியக்கூடாது. பேக்ரவுண்டில் துணியோ டேபிளோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பாஸ்போர்ட் மட்டும் கிளியராக தெரிகிற மாதிரி எடுங்க. ஃபோட்டோ அண்ட் பாஸ்போர்ட் அப்லோட் பண்ண உடனே 2ல் இருக்கிற ஃபோட்டோவையும் மேட்ச் பண்ணி போர்ட்டலே ஒரு ஸ்கோர் காமிக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபோட்டோ அண்ட் பாஸ்போர்ட்டை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செக்ஷனான பர்சனல் இன்ஃபர்மேஷனில் இருக்கிற டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் அண்ட் சர் நேம் பாஸ்போர்ட்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்கலாகவே கேப்சர் ஆயிருக்கும். நம்ம இதில் ஃபில் பண்ண போகிறது டேட் ஆஃப் பர்த். அதில் ஃபர்ஸ்ட் இயரு, மந்த்து, அதுக்கப்புறம் டேட்டை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செக்ஸு செலக்ட் பண்ணுங்க. நேஷனாலிட்டி பாஸ்போர்ட்ல இருந்தே கேப்சர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஃபீல்டான ஐடி கார்டு ஃபில் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஏன்னா அது மேண்டேட்டரி ஃபீல்டு கிடையாது. நெக்ஸ்ட் இமெயில் ஐடி ஃபில் பண்ணுங்க. இது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியா இருக்கணும். பிளஸ் வேலிடா இருக்கான்னு 1க்கு 2 தடவை செக் பண்ணிங்க, ஏன்னா விசா ரிலேட்டட் கம்யூனிகேஷன் எல்லாமே இந்த இமெயில் ஐடி தான் வரும். நெக்ஸ்ட் ரிலிஜியன் ஃபீல்டு ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த் நம்ம பாஸ்போர்ட்ல இருக்கிறத அப்படியே ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நம்மளோட இமெயில் ஐடியை ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறம் கீழே 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கலி நோ தான் செலக்ட் ஆயிருக்கும். அதில் கேட்டிருக்கிற 3 கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியட்நாமுக்கு இதுக்கு முன்னாடி வேற பாஸ்போர்ட் வச்சு வந்திருக்கீங்களா, உங்ககிட்ட வேற கண்ட்ரீஸோட பாஸ்போர்ட் இருக்கா, வியட்நாம் லாக்கு எதிராக இதுவரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, இப்படிங்கிற கேள்விகள். அதுக்கு நோ செலக்ட் ஆயிருக்கும். அதை நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணிடாதுங்க. இதோட ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடியுது. செகண்ட் செக்ஷனான ரிக்வெஸ்டட் இன்ஃபர்மேஷனுக்கு போங்க. இங்கே ஆட்டோமேட்டிக்கலி சிங்கிள் என்ட்ரி டிக் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் விசா உங்களுக்கு என்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதில் நீங்கள் ஃப்ரம் டேட்டில் வியட்நாமில் நீங்கள் இறங்க போகிற டேட்டு, டு டேட்டில் நீங்கள் வியட்நாம்லேருந்து கிளம்ப போகிற டேட்டு, இதை 2ஐயும் ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த செக்ஷன் பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன். இதில் பாஸ்போர்ட் நம்பர் நம்ம பாஸ்போர்ட்ல இருந்தே ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்த ஃபீல்டான பாஸ்போர்ட் டைப்ல ஆர்டினரி பாஸ்போர்ட் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் இஷ்யூ அண்ட் டேட் ஆஃப் எக்ஸ்பயரி இருக்கும். இதுவும் பாஸ்போர்ட்ல இருந்து பார்த்து அப்படியே நீங்க கீழே ஃபில் பண்ணுங்க. அந்த செக்ஷன்ல லாஸ்டா ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு ஆட்டோமேட்டிக்கலா நோ செலக்ட் ஆயிருக்கும். அதையும் அப்படி விட்டுருங்க. அதுல என்ன கேட்டிருக்குன்னா, இதை தவிர உங்களுக்கு வேற பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்னு. அந்த செக்ஷனை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் செக்ஷனான கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஃபீல்ட்ல நம்மளோட ஃபுல் அட்ரஸை டைப் பண்ணுங்க. அந்த அட்ரஸை அப்படி காப்பி பண்ணி நெக்ஸ்ட் ஃபீல்டான கான்டாக்ட் அட்ரஸ்ல பேஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோன் நம்பரை ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செக்ஷனில் எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்க. அப்பா, அம்மா, ரிலேட்டிவ், க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவங்க யாராச்சும் ஒருத்தவங்களோட நேமு, அட்ரஸ்ஸு, டெலிஃபோன் நம்பர், என்ன ரிலேஷன்ஷிப்பு, இதையும் ஃபில் பண்ணிக்கங்க. கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் செக்ஷனை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் செக்ஷனான ஆக்குபேஷன் வாங்க. ஆக்குபேஷனில் எல்லா ஃபீல்டுமே நான் மேண்டேட்டரி ஃபீல்டு, அதாவது நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ணாமல் விடலாம். பட் ஸ்டில் நமக்கு எனிவே ஒரு வேலை இருக்குது, அதனால அதையும் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஆக்குபேஷன் செக்ஷனை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் செக்ஷனான இன்ஃபர்மேஷன் அபவுட் த ட்ரிப்புக்கு வாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஃபீல்டு பர்பஸ் ஆஃப் என்ட்ரி, டூரிஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் என்ட்ரி, அது ஆட்டோமேட்டிக்காக இ விசா டேட்ல இருந்து எடுத்துக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபீல்டான இன்டெண்டட் லெங்த் ஆஃப் ஸ்டேயும் நம்மளோட இ விசா டேட்ல இருந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட் ஃபீல்டான ஃபோன் நம்பர் இன் வியட்நாம எம்டியா விடுங்க, தேவையில்லை. கீழே வந்தீங்கன்னா
நெக்ஸ்ட் ஃபீல்டில் வியட்நாமில் நீங்கள் எங்கே தங்க போகிறீங்கன்னு கேட்கும். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா பக்கத்துலேயே ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஹோட்டல்ஸ் இன் ஹனாயின் டைப் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு ஹோட்டலோட பேரை எடுத்து இதில் போடுங்க. அதோட அட்ரஸை இதில் ஃபில் பண்ணுங்க. வியட்நாமில் நீங்கள் எந்த சிட்டியில் போய் இறங்குறீங்களோ அங்கேருந்து ஒரு ஹோட்டல் எடுங்க. மறந்து வேற ஏதாவது சிட்டிலேருந்து எடுத்து போட்டுறாதுங்க. ஹோட்டலோட அட்ரஸில் ப்ராவின்ஸ் வார்டு எல்லாமே இருக்கும். அதை அப்படி பார்த்து இங்கே ட்ராப் டவுன்லேருந்து சூஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டெண்டட் பார்டர் கேட் ஆஃப் என்ட்ரி, இன்டெண்டட் பார்டர் கேட் ஆஃப் எக்ஸிட். ஸோ எங்கே போய் இறங்குறீங்க, எங்கேருந்து திரும்ப வரீங்க அப்படிங்கிறது. ஸோ ஹனாயில் நீங்கள் இறங்குறீங்கன்னா நோய் பாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு இறங்குறதும் வர்றதும் என்ட்ரிலையும் எக்ஸிட்லையும் ஃபில் பண்ணுவீங்க. இதே நீங்கள் ஹோச்சிமின் சிட்டியில் போய் இறங்குறீங்கன்னா டான் சான் நாட் ஏர்போர்ட். இந்த ரெண்டு ஃபீல்டையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதையும் செக் பண்ணிங்க. வேற ஒன்றும் இல்லை, வியட்நாமீஸ் லா படி தான் நீங்கள் அங்கே இருக்கிற ஹோட்டலில் தங்க போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. இந்த செக்ஷன்லேயே நெக்ஸ்ட் ஒரு 3 கொஸ்டின் இருக்கும், அதையும் நீங்கள் எதுவுமே டச் பண்ண வேணாம். ஒன்று என்னென்னா அங்கே இறங்கினதுக்கப்புறம் ஏதாவது ஏஜென்ட்டை காண்டாக்ட் பண்ணுவீங்களா, 2வது லாஸ்ட்டு 1 வருஷத்தில் வியட்நாம் வந்திருக்கீங்களா, 3வது வியட்நாமில் உங்கள் சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறது. இதை முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் செக்ஷன். இந்த செக்ஷன் கவனமாக நீங்கள் பார்க்கணும். என்னென்னா குழந்தைங்க உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறாங்கன்னா இதில் ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணி குழந்தைங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ஆனால் இதில் ஒரு கேட்ச் இருக்குது, கீழே ஒரு லைன் போட்டுருக்கு பாருங்க, அதை கிளியராக வாசிங்க. வேற ஒன்றும் இல்லை, குழந்தையோட பாஸ்போர்ட்டும் உங்கள் பாஸ்போர்ட்டும் லிங்க்டாக இருந்தால் மட்டும். ஸோ நம்ம சேஃப்லி அசியூம் பண்ணிக்கலாம் 5 வயசுக்கு கம்மியாக குழந்தை இருந்தால் மட்டும் இதை ஃபில் பண்ணுங்க. இல்லைன்னா குழந்தைக்கும் தனியாக விசா அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் ட்ரிப் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்சூரன்ஸ். இதில் இருக்கிற எல்லா ஃபீல்டுமே நான் மேண்டேட்ரி, அதாவது ஃபில் பண்ண வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் இந்த காரணத்தினால நமக்கு விசா ரிஜெக்ட் ஆக வேண்டாமே, அதனால நம்ம ஃபில் பண்ணி விடுவோம். அதாவது எவ்வளோ இங்கே செலவு பண்ண போறீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு 500 USD போட்டுக்குங்க. இன்சூரன்ஸ் வியட்நாமுக்கு தேவையில்லை, ஸோ நோன் சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் யார் செலவு பண்ண போறா அப்படிங்கிற ஃபீல்டில் பர்சனல்னு போட்டுக்குங்க. பேமெண்ட் மோடில் கேஷ் சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதையும் செக் பண்ணி கீழே நெக்ஸ்ட் பட்டனை அமுக்குங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான அப்ளிகேஷன் ஃபில்லிங் முடியுது. நெக்ஸ்ட் ரிவ்யூ அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்கிற ஸ்டெப்புக்கு போவோம். இதில் நம்ம ஃபில் பண்ண டீட்டெயில் எல்லாம் கிளியராக போட்டிருக்கோம். ஒவ்வொன்றையும் 1க்கு 2 தடவை நல்லா கிளியராக செக் பண்ணிங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கீழே ஒரு செக்யூரிட்டி கோட் இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக அதில் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை அமுக்குங்க. இப்படி ஒரு நோட்டீஸ் அப்படிங்கிற ஒரு மொடால் வரும். அதில் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் கோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன் ஐடி. கீழே நம்மளோட இமெயிலும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இந்த இமெயிலில் தான் நமக்கு எல்லா கம்யூனிகேஷனும் வரும். இதை ரெண்டையும் செக் பண்ணிட்டு கீழே பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் அமுக்குனீங்கன்னா உங்களோட எல்லா ரெஸ்பான்ஸும் ஒரு PDF ஃபைலாக உங்கள் லோக்கல் கம்ப்யூட்டரில் வந்து சேவ் ஆகும். வேணும்னா நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். திரும்பவும் இதே வெப்சைட்டில் வந்து கன்ஃபார்ம் அமுக்குனீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பான பேமெண்ட் பேஜுக்கு வரும். பேமெண்ட் பேஜில் கீழே நம்ம ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு கீழேயே டோட்டலாக நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுங்கிறதும் இருக்கும். அதாவது 25 USD இந்தியன் மணியில் அப்ராக்சிமேட்லி 2400 rupees இன்னைக்குள்ள நிலவரப்படி. அதை பார்த்துட்டு கீழே ஐ அக்ரி டு பே அப்படிங்கிற செக் பாக்ஸையும் செக் பண்ணிட்டு பேமெண்ட் பட்டன் அமுக்குனீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வரும். அங்கே பேமெண்ட் மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு டொமஸ்டிக் பேமெண்ட் கார்டை கிளிக் பண்ணாதுங்க, அது வியட்நாம் கார்ட்ஸ் மட்டும்தான் அதில் அலௌடு. கீழே இன்டர்நேஷனல் பேமெண்ட் கார்ட்ஸ் இருக்கும், அதில் விசா மாஸ்டர் கார்டு உங்களோட கிரெடிட் ஆர் டெபிட் கார்டை பொறுத்தது. அதை சூஸ் பண்ணி கீழே அக்ரின்னு போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். அதில் உங்கள் கார்டு டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுவீங்க. எனி அதர் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரியே தான். இதில் உங்களோட கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட், CVV நம்பர், ஃபுல் நேம், இமெயில் ஐடி, அட்ரஸ்ஸு, கண்ட்ரி இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கண்டினியூ பட்டன் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு OTP வரும். OTP என்டர் பண்ணீங்கன்னா பேமெண்ட் நடந்துடும். ஸோ நம்ம இப்போ வியட்நாம் விசாவை சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளை பண்ணிட்டோம். இது முடிச்சதுக்கப்புறம் உங்கள் இமெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மெயில் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் மெயில் விசா அக்னாலேஜ்மெண்ட். இதில் உங்களோட டாக்குமெண்ட் ஐடி ப்ளஸ் இமெயில் ஐடியும் இருக்கும், அதை ஒரு தடவை பார்த்துங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இமெயில் இருக்கும், அது பேமெண்ட் அக்னாலேஜ்மெண்ட். உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதோட ப்ரூஃப் வந்து ஒரு மெயிலில் வந்திருக்கும். இதோட நம்ம விசா அப்ளிகேஷனோட எல்லா ஸ்டெப்ஸும் முடியுது. இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். 3 to 5 நாள் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். 4வது நாள் ஈவினிங் வழக்கமாக எல்லாருக்குமே வரும். ஸோ மறக்காமல் 3 டேஸுக்கு அப்புறம் மெயிலை அடிக்கடி செக் பண்ணுங்க. அந்த மெயில் எப்படி இருக்கும் அப்படின்னா விசா ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் லைனோட இருக்கும். உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்துருச்சுன்னு மட்டும்தான் போட்டிருக்கும். அங்கே கூடவே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அந்த போர்ட்டலில் டாக்குமெண்ட் ஐடி, இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், கீழே கேப்சா இருக்கும், அதையும் போட்டுட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட விசா ஓப்பன் ஆகும். விசா உங்களுக்கு வந்துருச்சு. இந்த விசா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே டாக்குமெண்ட் ஐடி இருக்கும், உங்களோட பாஸ்போர்ட்டோட நம்பர் இருக்கும், உங்களோட நேம் இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் வியட்நாம் விசா.
நான் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணி 3லேருந்து 5 நாளுக்குள்ள நம்ம கையில் இதே விசா வரும். இதை அப்படி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு தான் நம்ம ஃப்ளைட் ஏற போவோம். ஏன்னா நம்ம ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடியே இந்த விசாவோட பிரிண்ட் அவுட் கேட்பாங்க. கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது பெட்டர், ஏன்னா அவங்க சஜஸ்ட் பண்ணுறது. அதனால் பிளாக் அண்ட் ஒயிட் ப்ராப்ளம்லாம் இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தாலும் ஓகே தான், பட் பிரிண்ட் அவுட் கையில் எடுத்துக்கங்க. ஸோ வியட்நாம் விசாவை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். வியட்நாம் விசா பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட திரும்பவும் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பபாய். அஜய் ஓவர் அண்ட் அவுட்.